விண்வெளி ஆராய்ச்சியில் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் குறித்த ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை நாசா விஞ்ஞானிகள் தற்போது உடைத்துள்ளனர். பூமியில் வட துருவம் மற்றும் தென் துருவ பகுதிகளில் வானத்தில் தோன்றும் அரோரா எனப்படும் கண்கவர் ஒளி வித்தைகளைப் போலவே செவ்வாய் கிரகத்திலும் இந்த அதிசய நிகழ்வு ஏற்படுவதை நாசா உறுதி செய்துள்ளது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், செவ்வாய் கிரகத்தில் இந்த ஒளிகள் தோன்றும் விதம் பூமியில் நடக்கும் அதே அறிவியல் நடைமுறையைப் போலவே இருப்பதாக புதிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாசாவின் மாவின் விண்கலம் சேகரித்த தரவுகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு தற்போது நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இதழில் வெளியாகி உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பூமியில் டஞ்சிங் சுழற்சி எனப்படும் ஒரு நிகழ்வு மூலம் இந்த அரோராக்கள் உருவாகின்றன. அதாவது சூரியனிடம் இருந்து வரும் காந்த புல அலைகள் பூமியின் காந்த புலத்தோடு மோதி மின்னூட்டம் போன்ற துகள்களை வளிமண்டலத்திற்குள் அனுப்பும் போது இந்த வண்ணமயமான ஒளிகள் தோன்றுகின்றன. செவ்வாய் கிரகத்தை பொறுத்தவரை அதற்கு பூமிக்கு இருப்பதை போல ஒட்டுமொத்த கிரகத்தையும் பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய காந்த புலம் கிடையாது. மாறாக சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு உறைந்து போன லாவா குழம்புகளால் உருவான சிறிய அளவிலான காந்த மண்டலங்கள் ஆங்காங்கே உள்ளன. இந்த சிறிய காந்த மண்டலங்களுக்கு மேல் பூமியில் நடப்பதைப் போலவே அதே டஞ்சிங் சுழற்சி மிக சிறிய அளவில் நடைபெறுவதை விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்துள்ளனர். இந்த மகத்தான கண்டுபிடிப்பிற்கு அடிப்படையாக இருந்தது நாசாவின் மாவின் விண்கலமாகும். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு அதன் பணி 2026 ஜூன் மாதத்துடன் முடிவுக்கு வந்தாலும் அது அதற்கு முன்னதாக அனுப்பிய கோடிக்கணக்கான தகவல்கள் இன்னும் புதிய உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வின் மூலம் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் காந்த புலன்கள் சூரியனுடன் எப்படி உரையாடுகின்றன என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் பூமி மற்றும் செவ்வாய் கிரகம் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியான இயற்பியல் விதிகளை கொண்டிருந்தாலும் வளர்ச்சியில் இவ்வளவு மாறுபட்டு இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆய்வு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. வருங்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டங்களுக்கு அங்கிருக்கும் வளிமண்டல சூழலை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அந்த வகையில் செவ்வாயின் வானத்தில் தோன்றும் இந்த மர்மமான ஒளிகள் மனித குலத்தின் அடுத்த கட்ட விண்வெளி பயணத்திற்கு ஒரு புதிய வழிகாட்டியாக அமையப் போகின்றன.